லாஸ்ட் டைம் செஞ்ச ராகி சேமியா தான் சொதப்பிடுச்சு. சரி கம்பு சேமியாவாவது ஒழுங்காக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு கம்பு சேமியா தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையாகவே இந்த டைம் நல்லாவே சூப்பராக வந்துருந்துச்சு. குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக போட்டு நல்லா பொழுன்னு டேஸ்ட்டாக செஞ்சுருந்தேங்க. ஸோ அதில் நான் எப்படி செஞ்சுருந்தேன்னா பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க என்னென்ன எப்படி செய்கிறது செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரில் படித்து பார்த்து அதே மாதிரி டைமிங்கெல்லாம் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சேன். ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. என்னென்னா ஒரு 1 மினிட் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு வடித்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு தாளித்தா உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கம்பு சேமியாவில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. சூப்பராக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.